பேரறிஞர் அண்ணா அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மாண்புமிகு அம்மா அவர்கள், இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள், இவர்கள்தான் தமிழகத்திற்கு முதலமைச்சராக வர வேண்டும். மக்கள் வாக்களித்து ஓட்டு போட்டு முதலமைச்சராக எடப்பாடி யாரால் முதலமைச்சராக உங்களுக்கு தெரியும். முதலமைச்சர் தந்தவருக்கே நன்றி இல்லாத நபர் அவர். நாமினி முதலமைச்சர், நானும் நாமினி முதலமைச்சரை மாண்பு அம்மா இல்லாமல் நான் சின்னம்மா இல்லாமல் நான் முதலமைச்சராக இருக்கேன். கேட்டார்கள், என்னை முதலமைச்சர் ஆக்கியவர்கள் அம்மாவும் சின்னம்மா கேட்டார்கள். சிவனேசன் வீட்டுக்கு வந்து அதுதான் தனக்கு பதவி கொடுத்தவர்களுக்கு நான் செய்கிற நன்றி. உங்களில் ஒருவராக இருந்தவர் நான். என்னால் அரசியலில் எந்த இழுக்கும் வரக்கூடாது என்று எண்ணி தந்தவர்களுக்கு அதை திருப்பிக் கொடுக்கின்ற ஒரு நபராக தான் என்னுடைய அரசியல் வாங்கிய நான் நடந்திருக்கிறேன் ஒழிய என்னை எந்த நிலையிலும் அரசியல் ஒரு முறையில் அரசியலில் போக்கை இருக்கக்கூடாது என்று பொதுக்கூறி வைத்து இந்த மாதிரி அந்த அளவுக்கு அவமானப்படுத்தினார் இருந்தாலும் உங்களுக்கு கண்டார். நான் என்ன சொன்னேன், கட்சியை இணைந்து முடியாது. தாத்தா ஆரம்பிச்ச கட்சியா 1% முடியாது. முதலமைச்சர் ஆகிய சின்னம்மாவை நிறுவனம் கேட்கிறாங்க, எனக்கு சின்னம்மாவை அதெல்லாம் முடியாது. 1% வாய்ப்பு யார் சொல்றது வரைச்சேன். இவருக்கு தாத்தா ஆரம்பிச்ச கட்சியா கட்சியா இந்த மாதிரி நபர் அரசியலில் இருக்கலாமா வேண்டாமா இருக்கக்கூடாது என்று முடிவெடுக்க வேண்டிய சக்தியாக உங்களுடைய சக்தியில் இருக்கிறது.